தலா வருமானம். தலா வருமானம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. நம்ம இந்திய நாட்டோட தலா வருமானம் பெர் கேபிட்டல் இன்கமாக கால்குலேட் பண்ணணும்னா நம்ம இந்திய நாட்டோட மொத்த வருமானத்தை நம்ம இந்திய நாட்டோட மக்கள் தொகையெல்லாம் வகுத்தா நம்ம இந்திய நாட்டோட தலா வருமானம், ஒவ்வொரு இந்தியரோட தலா வருமானம் கிடைச்சிரும். ஆயிரத்தி 1867 to 1868 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியா ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். முதலாக தனிநபர் வருமானத்தை பற்றி சொன்னது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஐயா. எந்த புத்தகத்தில்னா வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் 1867 to 68 காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு. 1934ஆம் ஆண்டில் சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் சைமன் குஸ்னட். ஆண்டு 1934. ஜிடிபியின் மதிப்பீடு. மத்திய புள்ளியியல் துறையின் கீழேயுள்ள மத்திய புள்ளியியல் நிறுவனம் CSO ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. தொழிற்துறையின் உற்பத்தியை வருடாந்திர கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP, நுகர்வோர் விலை குறியீடு CPI போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. என்னன்னா ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கும் நிறுவனம் மத்திய புள்ளியியல் நிறுவனம் CSO. CPI நுகர்வோர் விலை குறியீடு, தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP போன்றவைகளை வெளியிடும் அமைப்பு CSO மத்திய புள்ளியியல் நிறுவனம். இந்த CSO எதுக்கு கீழே செயல்படுதுன்னா மத்திய புள்ளியியல் துறையின் கீழே செயல்படுது. அவ்வளோதான். மொத்த மதிப்பு கூடுதல். மொத்த மதிப்பு கூட்டல் GVA என்பது பொருளாதாரத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பின் அளவுகோல் ஆகும். GVA ஈக்குவல் டு GDP ப்ளஸ் மானியம் மைனஸ் வரிகள், நேர்முக வரி, விற்பனை வரி. GVAனா என்னென்னா தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பின் அளவுகோல். GVAனா GDP ப்ளஸ் மானியம் மைனஸ் வரிகள், நேர்முக வரி, விற்பனை வரி போன்ற வரிகள். மொத்த மதிப்பு கூடுதல் GDP ப்ளஸ் மானியம் மைனஸ் வரிகள்.